பிரதர் நம்ம கிட்ட இருந்து வேஷ்டி வாங்கி கஸ்டமைஸ் பண்ணீங்க, ஃபீட்பேக் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட குரூப்பாக சட்டை கேட்டிருந்தீங்க, ஒரே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போடணுன்னு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்கு துணி? ஓகே, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி சட்டை போடுறதுக்காக நிறைய இடத்துல தேடினேன். உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் வேட்டியோட சட்டை எப்படி இருக்குன்னு. ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாக, அது கொஞ்சம் அரிக்கிற மாதிரியும் குத்துற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்து நான் வேட்டிக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அப்போ இங்கே கேட்டப்போ அவங்க இந்த சட்டை இந்த மெட்டீரியலில் கேட்டிருந்தாங்க. இந்த மெட்டீரியல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக கோல்டாக இருக்கும். நம்ம போட்டால் கூட சூடு எதுவுமே தெரியாது. அப்போ நான் வந்து இவங்கள்ட்ட இந்த மெட்டீரியலில் எனக்கு சட்டை வேணும்னு கேட்டப்போ நான் கேட்ட ஆர்டர் மாதிரியே நான் கொடுத்த சைஸுக்கு எத்தனை பீஸ் சொல்லியிருந்தனோ அழகாக தைச்சி இன்றைக்கி எனக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. வேட்டியும் இன்னைக்கு சட்டையும் எனக்கு டெலிவரி பண்ணி சட்டை ஃபேப்ரிக் வந்து நாமளே சொந்தமாக ஸ்டிச் பண்ணுறது. இந்த துணி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், துணி ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து மலேசியன் ஃபேப்ரிக்குங்க. ஏன்னா மலேசியன் ஃபேப்ரிக் வந்து இது வந்து நம்ம சொந்தமாக கஸ்டமைஸ் பண்ணுறதுனால துணி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இவர் துணி ஃபீல் பண்ணோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவருக்கு கேட்ட மாதிரி மொத்தம் 21 பீஸ் கேட்டிருந்தாரு. ஸோ கேட்ட மாதிரி சைஸ் S2 4X வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி நீங்களும் குரூப்பாக போட்டு போகிறீங்களா, துணி நல்லா சாஃப்டாக இருக்கணும், கொடுக்குறதுக்கும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டாலும் நம்ம செஞ்சு தரோங்க, சரிங்களா? ஸோ இவர் ஜேபிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் நம்ம கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை டெலிவரி கூட பண்ணுறோங்க, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மனசு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் வாங்கிட்டு போவீங்க. ஓகே பிரதர், ரொம்ப நன்றி உங்கள் ஃபீட்பேக்கு. ஓகே, நன்றிங்க, பாய்.